வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்க்கிறது ஆன்மீக டிப்ஸ். இன்று நாம் பேசப்போகும் விஷயம் ஜோதிடத்தில் மிகவும் முக்கியமான ஒன்று. அது 2026ஆம் ஆண்டு நடைபெறும் குரு பெயர்ச்சி பற்றி. ஜோதிடத்தில் குரு கிரகம் மிகவும் சுபமான கிரகமாக கருதப்படுகிறது. குரு என்பது ஞானம், செல்வம், வளர்ச்சி, திருமணம், குழந்தை பாக்கியம், கல்வி மற்றும் வாழ்க்கையின் முன்னேற்றம் ஆகியவற்றை குறிக்கும் கிரகம். அதனால் குரு பெயர்ச்சி என்பது ஒவ்வொரு ஆண்டும் மனிதர்களின் வாழ்க்கையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் ஒரு முக்கியமான ஜோதிட நிகழ்வு. 2026 ஜூன் 1ஆம் தேதி குரு தனது தற்போதைய இடத்திலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். கடகம் என்பது குருவின் உச்ச ராசி, அதாவது குரு தனது முழு சக்தியுடன் செயல்படும் இடம் இதுதான். அதனால் 2026 ஜூன் முதல் 2027 ஜூன் வரை இருக்கும் இந்த ஒரு வருட காலம் பலரின் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை கொண்டு வரும் காலமாக பார்க்கப்படுகிறது. இந்த வீடியோவில் நாம் குறிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி என்ன பலன் கொடுக்கப் போகிறது என்பதை விரிவாக பார்க்கப் போகிறோம். முதலில் மிதுன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த காலம் எந்த மாதிரியான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஜோதிடத்தில் குரு நல்ல இடத்தில் இருப்பது வாழ்க்கையில் நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் என்று கூறப்படுகிறது. மிதுன ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி முக்கியமான ஒரு காலமாக பார்க்கப்படுகிறது. இந்த காலத்தில் உங்கள் வாழ்க்கையில் மெதுவாக நல்ல மாற்றங்கள் தொடங்கும். குறிப்பாக பொருளாதாரம், குடும்ப வாழ்க்கை, திருமணம், தொழில் மற்றும் வாழ்க்கை முன்னேற்றம் ஆகியவற்றில் முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. சிலர் பல வருடங்களாக முயற்சி செய்து கொண்டிருந்த விஷயங்கள் இந்த காலத்தில் நிறைவேறும். இதுவரை வாழ்க்கையில் இருந்த தடைகள் மெதுவாக குறையும். உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய நம்பிக்கை உருவாகும் காலமாகவும் இது இருக்கும். மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி மிகவும் முக்கியமான பலன் கொடுக்கக்கூடிய இடம் வாக்குஸ்தானம் மற்றும் பணஸ்தானம். இதன் அர்த்தம் என்னவென்றால், இந்த காலத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு அதிகரிக்கும். நீங்கள் பேசும் விஷயங்களை மற்றவர்கள் கவனமாக கேட்பார்கள். உங்கள் கருத்துக்களுக்கு முக்கியத்துவம் கிடைக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை திட்டமிட்டு முயற்சி செய்தால் அதை நிறைவேற்றும் சக்தி அதிகரிக்கும். இது உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வருமான வாய்ப்புகள் உருவாகலாம். வேலை செய்பவர்களுக்கு சம்பள உயர்வு அல்லது கூடுதல் வருமானம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரம் மெதுவாக வளர்ச்சி பெறும். இதுவரை நின்றிருந்த பண விஷயங்கள் முன்னேற ஆரம்பிக்கும். குடும்பத்தில் இருந்த பொருளாதார பிரச்சனைகள் மெதுவாக சரியாகும். இந்த காலத்தில் குடும்ப வாழ்க்கை கூட நல்ல மாற்றங்களை காணலாம். சில குடும்பங்களில் இருந்த மனவருத்தங்கள் குறைந்து அமைதி உருவாகும். குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் மெதுவாக சரியாகும். சிலர் குடும்பத்துடன் சேர்ந்து புதிய திட்டங்களை தொடங்கலாம். வீட்டில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் காலமாக இது இருக்கும். சிலருக்கு வீட்டில் புதிய பொருட்கள் வாங்கும் வாய்ப்புகள் உருவாகலாம். சிலர் வீட்டை புதுப்பிக்கலாம் அல்லது புதிய வீடு வாங்கும் எண்ணம் உருவாகலாம். திருமணத்தை பற்றி பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்ல வாய்ப்புகளை உருவாக்கும் காலமாக பார்க்கப்படுகிறது. திருமணத்திற்கு காத்திருக்கும் பலருக்கு நல்ல பேச்சுகள் தொடங்கலாம். குடும்பத்தின் மூலம் அல்லது நண்பர்கள் மூலம் புதிய தொடர்புகள் உருவாகலாம். சிலருக்கு லவ் மேரேஜ் முயற்சிகள் வெற்றி பெறலாம். நீண்ட காலமாக ஒரு உறவில் இருந்தவர்கள் திருமணமாக மாற்ற முடிவு செய்யலாம். குடும்பத்தில் இருந்த எதிர்ப்பு குறைந்து ஒப்புதல் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. இதனால் திருமண வாழ்க்கை தொடங்கும் நல்ல காலமாக இது இருக்கும். இப்போது குருவின் பார்வையை பற்றி பார்க்கலாம். ஜோதிடத்தில் குரு பார்வை வீழுமிடங்கள் மிகவும் முக்கியமானவை. குரு தனது பார்வையை 6ஆம், 8ஆம் மற்றும் 10ஆம் இடங்களில் செலுத்துகிறார். இந்த 3 இடங்களும் வாழ்க்கையின் முக்கியமான பகுதிகளை குறிக்கும் இடம். முதலில் 6ஆம் இடம் என்பது நோய், கடன், எதிரிகள் போன்றவற்றை குறிக்கும் இடம். குரு இந்த இடத்தை பார்க்கும்போது பல பிரச்சனைகள் குறையும் என்று கூறப்படுகிறது. நீண்ட காலமாக இருந்த உடல்நல பிரச்சனைகளுக்கு சரியான சிகிச்சை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. சிலர் நல்ல மருத்துவரை சந்தித்து சரியான தீர்வு பெறலாம். கடன் சுமைகள் இருந்தால் அதை அடைக்க வழிகள் உருவாகலாம். எதிரிகள் அல்லது பிரச்சனைகள் இருந்தால் அவை மெதுவாக குறையும். அடுத்ததாக குரு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம் என்பது வாழ்க்கையில் இருக்கும் மறைமுக பிரச்சனைகள், தடைகள் மற்றும் நீண்டகால சிக்கல்களை குறைக்கும். குரு இந்த இடத்தை பார்க்கும்போது வாழ்க்கையில் இருந்த சில தடைகள் உடையும். நீண்ட காலமாக காத்திருந்த விஷயங்கள் இந்த காலத்தில் நடக்க ஆரம்பிக்கலாம். சிலருக்கு சொத்து சம்பந்தமான வாய்ப்புகள் கிடைக்கலாம். சிலருக்கு முதலீடு அல்லது சேமிப்பு மூலம் நன்மை கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. வாழ்க்கையில் இருந்த மன அழுத்தங்கள் குறைந்து ஒரு புதிய நம்பிக்கை உருவாகும். 3வது முக்கியமான இடம் 10ஆம் இடம். இது தொழில், வேலை மற்றும் சமூக நிலையை குறிக்கும். குரு இந்த இடத்தை பார்க்கும்போது கரியர் தொடர்பான மாற்றங்கள் ஏற்படலாம். வேலை செய்பவர்களுக்கு பதவி உயர்வு அல்லது வேலை மாற்றம் ஏற்படலாம்.
சிலர் புதிய துறையில் வேலை பார்க்க முடிவு செய்யலாம். தொழில் செய்பவர்களுக்கு வியாபாரத்தில் வளர்ச்சி கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. நீண்ட காலமாக முயற்சி செய்து கொண்டிருந்த திட்டங்கள் இந்த காலத்தில் வெற்றி பெறலாம். சமூகத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் காலமாகவும் இது இருக்கும். உலகளாவிய ரீதியில் பார்க்கும்போது இந்த குரு பெயர்ச்சி சில பொருளாதார மாற்றங்களையும் கொண்டு வரக்கூடும். குரு உச்சத்தில் இருந்தாலும் கேதுவுடன் இருக்கும் சில அமைப்புகள் உலக பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்களை உருவாக்கும் வாய்ப்பிருக்கிறது என்று ஜோதிடத்தில் கூறப்படுகிறது. பேங்கிங் செக்டார், ஃபைனான்ஸ் சிஸ்டம் போன்ற துறைகளில் சில மாற்றங்கள் ஏற்படலாம். ஆனால் இந்த மாற்றங்கள் சிலருக்கு புதிய வாய்ப்புகளையும் உருவாக்கும். மாற்றங்கள் என்பது எப்போதும் சவால்களையும் வாய்ப்புகளையும் ஒன்றாக கொண்டு வரும். மொத்தத்தில் பார்க்கும்போது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சி ஒரு நல்ல முன்னேற்ற காலமாக பார்க்கப்படுகிறது. வாழ்க்கையில் மெதுவாக நல்ல மாற்றங்கள் தொடங்கும். பணவரவு, குடும்ப அமைதி, திருமண வாய்ப்பு மற்றும் தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் முன்னேற்றம் கிடைக்க வாய்ப்பிருக்கிறது. இருப்பினும் ஒரே ராசி பலனை மட்டும் பார்த்து முடிவு செய்யாமல் உங்கள் ஜாதகம், தசை, குருநிலை போன்றவற்றையும் கருத்தில் கொண்டு முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும். நண்பர்களே, இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள். உங்கள் ராசி என்ன என்பதை கமெண்ட் செய்து சொல்லுங்கள். மேலும் இது போன்ற ஆன்மீகம் மற்றும் ஜோதிட தகவல்களை தொடர்ந்து பெற ஆன்மீக டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.